கோர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஒரு கேஸில் வந்து கஞ்சா 3 கிலோ கஞ்சா பிடிச்சோம் அப்படின்னா அந்த சாட்சிக்கு அந்த பொருளை காமிக்கணும். மழையில் பிப்ரவரி ஏப்ரல் மாதத்தில் மழை பெஞ்சதுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கஞ்சா வந்து தண்ணியில் இதுவாகிடுச்சு, ஸ்டேஷனில் வச்சு கஞ்சா வந்து தண்ணியில் போயிடுச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் வந்து உண்மையிலே வந்து இந்த மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டேட்டா பிரகாரம் எந்த மழையும் கிடையாது, மிதமான மழை கூட கிடையாது அந்த பீரியடில். கஞ்சா வந்து இங்கே வந்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 13% தான் கன்விக்ஷன் ரேட். கிட்டத்தட்ட ஒரு சென்னையில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 29,000 கேஸுகள் வந்து இங்கே பிடிக்கப்படுது. கிட்டத்தட்ட 1800 கேஸுகள் வந்து இருக்குது, நிலுவையில் இருக்குது இந்த கஞ்சா சம்பந்தமான விஷயத்தில். அதில் வந்து சென்னையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கேஸில் வந்து 13% தான் கன்விக்ஷன்னா குற்றவாளிகளை வந்து சாட்சி ஒப்படைச்சு இதெல்லாம் பிடிப்பட்ட கஞ்சா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து குற்றவாளிகள் வந்து நிரூபிக்கப்படுகிறார்கள். இதுதான் கன்விக்ஷன் ரேட் 13%. ஆனால் ஆல் இந்தியா லெவலில் நீங்கள் எங்கே கஞ்சா கேஸு பிடிச்சாலும் வந்து 79% கன்விக்ஷன் ரேட். தமிழகத்தில் மட்டும்தான் இந்த கன்விக்ஷன் ரேட்டு ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் நம்ம சமூக ஆர்வலர்கள் விசாரிச்சதில் அந்த பையனை தேடி பிடிச்சி யார் வந்து உங்கள்கிட்ட கஞ்சா கொடுத்தாங்க அப்படிலாம் கேட்கறதுக்கு போகிறாங்க. மீடியாஸ் வந்து அந்த பையனை கேள்வி கேட்க போகுதுன்னு அந்த பையனை ஒன்று போலீஸே வந்து அவனை எங்கேயோ மறைச்சி வச்சுருக்காங்க, இல்லை அந்த பையன் எங்கே போனான் அப்படின்ற டேட்டா இப்போ இல்லை. ஏன்னா சமூக ஆர்வலர்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் 11ஆம் கிளாஸ் பையன் எங்கே இருக்கான், எந்த இடத்த சார்ந்தவன், அவனுக்கு யார் யாரெல்லாம் லிங்க்கு, எந்த கட்சிக்காரங்க லிங்க்கு அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனால் வந்து போலீஸினுடைய ஒரு சில அங்கே இருக்கக்கூடிய இந்த சமூக ஆர்வலர்கள் விசாரித்ததில் ஒரு சில போலீஸ் அவங்க வந்து தகவல் என்ன பேர் சொல்ல விரும்பாத போலீஸ்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஏதோ ஒரு திமுகவில் ஒரு முக்கிய புள்ளி வந்து அது சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அவங்க வந்து இந்த கேஸை எப்படியோ மூடி மறைக்கணும் அப்படின்றதுக்கு அந்த பையனை வந்து விசாரணை பண்ணி அந்த கேஸும் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி தெரியல. ஒரு பேசிக் கேஸாவது நான் சிஎஸ்ஆராவது போடணும்ல, எதுவும் போட்ட மாதிரி தெரியல. இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நேற்று நடந்த இந்த சம்பவத்துக்கும் ஜாஃபர் சாதிக் பிடிப்பட்டதுக்கும் லிங்க் இருக்குது. அதுதான் உண்மையாயிடுச்சு. இப்போ தெருவில் வரைக்கும் இருக்குது. இவங்க சர்வதேச அளவில் லிங்க் வச்சுக்கிட்டு இப்போ இவர் வந்து ஃபிலிம் ப்ரொடியூசர்ன்றாரு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் லிங்க் இருந்திருக்கு இவருக்கு. அப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் லிங்க் உள்ளவங்களாம் யாரெல்லாம் அவங்களோட தொடர்பில் இருந்தாரா? டைரெக்டாக திமுக அப்படின்னு வந்து போச்சு அது மேட்ரு. அந்த விஷயத்தில் எங்களுக்கு அவருக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாது அவர் இந்த பெறப்பட்ட ஆளுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், இப்போது கஞ்சா விற்பனை பின்னணியில் ஒரு பெரிய ஒரு முக்கிய புள்ளி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அது என்ன சம்பவம் சார்? வட சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வட சென்னையில் எம்கேபி நகர் அப்படின்ற பகுதியில் ஒரு கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூல், இதில் வந்து ஒரு பையன் வந்து பேக்கில் வந்து கஞ்சா வச்சுருந்துருக்கான். அது தகவல் போயிருக்கு. போலீஸுக்கிட்ட தகவல் போகும்போது அவங்க வந்து பார்க்கும்போது இந்த கஞ்சா எனக்கு வந்து தெருவில் கிடச்சிது அப்படின்னு சொன்னான். எனக்கு இது கஞ்சானே தெரியாதுன்றான் அவன். அந்த ரோட்டில் கிடக்கிற அளவுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த கஞ்சா விற்கிறவங்களுக்கும் இந்த பையனுக்கும் ஏதோ லிங்க் இருக்குது. அந்த பையன் கஞ்சா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறானா அப்படின்றத நம்ம போலீஸ் விசாரணை செய்யணும். ஆனால் அவனை என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுறாங்க. எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்டுட்டு மட்டும் விட்டுறாங்க. இது மாதிரி பல இன்ஸ்டன்ஸில் வந்து இருக்குது. கோர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ஒரு கேஸில் வந்து 3 கிலோ கஞ்சா பிடிச்சோம் அப்படின்னா அந்த சாட்சிக்கு அந்த பொருளை காமிக்கணும். மழையில் பிப்ரவரி ஏப்ரல் மாதத்தில் மழை பெஞ்சதுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கஞ்சா வந்து தண்ணியில் இதுவாகிடுச்சு, ஸ்டேஷனில் வச்சு கஞ்சா வந்து தண்ணியில் போயிடுச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் வந்து உண்மையிலே வந்து இந்த மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டேட்டா பிரகாரம் எந்த மழையும் கிடையாது, மிதமான மழை கூட கிடையாது அந்த பீரியடில், பிப்ரவரி ஏப்ரல் மாதத்தில் 2017. இது ஒரு இன்ஸ்டன்ஸ். இந்த மாதிரி வந்து கஞ்சா வந்து இங்கே வந்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 13% தான் கன்விக்ஷன் ரேட்டு. ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா கன்விக்ஷன் ரேட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சென்னையில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 29,000 கேஸுகள் வந்து இங்கே பிடிக்கப்படுது. 29,000 பேரை பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1800 கேஸுகள் வந்து இருக்குது, நிலுவையில் இருக்குது இந்த கஞ்சா சம்பந்தமான விஷயத்தில்.
அதில் வந்து சென்னையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கேஸில் வந்து 13% தான் கன்விக்ஷன்னா குற்றவாளிகளை வந்து சாட்சி ஒப்படைச்சு இதெல்லாம் பிடிப்பட்ட கஞ்சா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து குற்றம் குற்றவாளிகள் வந்து நிரூபிக்கப்படுகிறார்கள். இதுதான் கன்விக்ஷன் ரேட் 13%. ஆனால் ஆல் இந்தியா லெவலில் நீங்கள் எங்கே கஞ்சா கேஸு பிடிச்சாலும் வந்து 79% கன்விக்ஷன் ரேட். தமிழகத்தில் மட்டும்தான் இந்த கன்விக்ஷன் ரேட்டு ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரீசன்லாம் எலி தின்னுடுச்சு கஞ்சாவை. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்த கஞ்சாவை வந்து 5 கிலோ கஞ்சாவை எலி தின்னுடுச்சு. அந்த இதை காணாமல் போயிடுச்சு. நாங்கள் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் வந்து இதை போலீஸ் ஸ்டேஷனை சுத்தம் பண்ணும்போது, அதாவது இதுக்கு என்னது ஆயுத பூஜைக்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணும்போது அந்த கஞ்சா எங்கேயும் மிஸ்பிளேஸ் ஆகிப்போச்சு அப்படின்ற கோர்ட்டில் இந்த மாதிரி தகவல்களை சொல்லி அந்த கேஸை வந்து அந்த நிரபராதின்னு நிரூபிக்கப்படுறாரு. அந்த கன்விக்ட் ஆன ஆள், அக்விட்டட் ஆள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கல நிலவரம். இது வந்து இந்த விஷயத்துக்கு வந்துடும். நேற்று நடந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன்கிட்ட இருந்திருக்கு. இந்த பையனை விட்டுறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையனை வந்து ஆளை காணோம். ஒரு சிலர் நம்ம சமூக ஆர்வலர்கள் விசாரித்ததில் அந்த பையனை தேடி பிடிச்சி யார் வந்து உங்கள்கிட்ட கஞ்சா கொடுத்தாங்க அப்படிலாம் கேட்குறதுக்கு போகிறாங்க. மீடியாஸ் வந்து அந்த பையனை கேள்வி கேட்க போகுதுன்னு அந்த பையனை ஒன்று போலீஸே வந்து அவனை எங்கேயோ மறைச்சி வச்சுருக்காங்க, இல்லை அந்த பையன் எங்கே போனான் அப்படின்ற டேட்டா இப்போ இல்லை. ஏன்னா சமூக ஆர்வலர்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் 11ஆம் கிளாஸ் பையன் எங்கே இருக்கான், எந்த இடத்த சார்ந்தவன், அவனுக்கு யாரெல்லாம் லிங்க்கு, எந்த கட்சிக்காரங்க லிங்க்கு அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனால் வந்து போலீஸினுடைய ஒரு சில அங்கே இருக்கக்கூடிய இந்த சமூக ஆர்வலர்கள் விசாரித்ததில் ஒரு சில போலீஸ் அவங்க வந்து தகவல் என்ன பேர் சொல்ல விரும்பாத போலீஸ்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஏதோ ஒரு திமுகவில் ஒரு முக்கிய புள்ளி வந்து அது சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அவங்க வந்து இந்த கேஸை எப்படியோ மூடி மறைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பையனை வந்து அந்த விட்டுடுறாங்க. கேஸை எடுக்கலை, கேஸ் நாட் ரெஜிஸ்டர்டு. ஸோ அப்போ அந்த பையனை விசாரிக்காமே வந்து அவன் தெருவில் கிடக்குறதுன்னு சொல்லதை வச்சுக்கிட்டு அப்படியே அதையும் வந்து டிவி மீடியாலெலாம் பரப்பி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பையன் எங்கே இருக்கான்னு சமூக ஆர்வலர்கள் அவங்க அந்த பையனை தேட போய் அந்த பையனை காணோம். இது திமுகவனுடைய இப்போது நானே வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து நாங்கள் வந்து ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டை வந்து கார்ப்பரேஷன் 17-18 பீரியடில் அப்போ வந்து இந்த பொன்ராஜ் இருக்கார் பாருங்க, அப்துல் கலாமோட செக்ரட்டரி, அவர் கூட வந்து அந்த ஒரு சிறப்பு போட்டியை வந்து தலைமை தாங்கினார். ஸோ அதெல்லாம் நாங்கள் நடத்தினோம். வாசுகி நகர் பூங்கா அப்படின்னு சொல்லி எம்ஆர் நகர் வட சென்னையில் 36வது வட்டத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்ட், அந்த வாசுகி நகர் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், கஞ்சா விற்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்கு. அப்போ வந்து என்னென்னா அங்கே பிடிபடுற பையன் சொல்கிறான், இது வந்து நான் வந்து திமுகவனுடைய 36வது வட்ட செயலாளர், தலைவர், இவங்களுக்கெல்லாம் நான் வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி எஸ்கேப் ஆகியும் வெளியே வரான். இதுதான் நிலவரம். ஸோ அந்த மாதிரியான எதுக்கு இதை இன்சிடெண்ட் எங்களுக்கு என் கண்ணு முன்னாடி வந்த நிலவரம். நாங்கள் பேஸ்கெட் பால் கோர்ட்டில் வந்து தகராறு பண்ணுறது, குடிச்சிட்டு வந்து கல்லாட்டா பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து அங்கேயே வந்து என்ன பண்ணோம் பாட்டில்ஸு அடித்து உடைச்சி அங்கே வந்து பசங்க விளையாட விடாமல் பண்ணுறது, அந்த மாதிரியான நிகழ்வுலாம் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லாம் பல தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களை பிடிச்சி வச்சு இது பண்ணும்போது இந்த மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு. ஸோ ஆகையினால அந்த பகுதியில் வந்து பெருவாரியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தொண்டுதட்டு இப்போ இந்த ஜாஃபர் சாதிக் இவங்கெல்லாம் வந்து லிங்கில் இருக்கிறத காமிக்கிறது என்ன, பரவலாக வந்து கஞ்சா வந்து திமுகவினர் ஆதரவில் செயல்படுறாங்க அப்படின்னு தான். அது அதிமுக ஆட்சி பீரியட்லேயே இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற சூழ்நிலையிலும் சரி, இப்போ அவங்க ஆட்சி, இந்த திமுகவனோட முக்கிய புள்ளி இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா அது யார் அந்த முக்கிய புள்ளி, யார் அந்த சார் அப்படின்றது காலப்போக்கில் போலீஸ் விசாரணையில் தான் தெரியும். போலீஸ் விசாரிக்கிற மாதிரி தெரியல. அது இப்போ என்ன நிலவரம்னா, இது வந்து இன்டர்நேஷ்னல் நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து தகவல் இருந்தால் ஜாஃபர் சாதிக்கை பிடிக்கிறாங்க. பட் இவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற விவாத மேடை இல்லை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவை ஆதரித்து பேசக்கூடியங்க உங்கள் குஜராத்திலேருந்து தான் இங்கே தமிழகத்துக்கு வருதுன்னுவாங்க. அது உண்மை இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா கடற்கரை வழியாக, ஏன் மணிப்பூர்லேருந்து கூட இங்கே வந்து கஞ்சா விற்கப்படுது. ஏன்னா அந்த கசகசாலேருந்து கஞ்சா தயாரிக்கிறாங்க அங்கே மணிப்பூரில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மணிப்பூர் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே, ஆனால் மணிப்பூர் பிரச்சனைனா திமுகவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன சம்பந்தம்னு தெரியல. ஏன்னா அங்கேருந்து கஞ்சா வருது, கசகசாவில் வந்து அதை வந்து ஒரு கெமிக்கல் காம்போசிஷனில் கொண்டு அது வந்து கஞ்சாவாக மாறுது, ஹை அண்டு ட்ரக்காக மாறுது.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிப்பூர் பகுதியில் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் பகுதியிலேருந்து ஆந்திரா, ஒரிசா இப்படி இந்த கடற்கரை பகுதியில் நாகப்பட்டினம் வந்து பல இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. வட சென்னை ஏற்கனவே பேர் போன இடம் இதுக்கெலாம் வந்து தொடர்ந்து கஞ்சா இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்டு சமூக ஆர்வலர் கூட சொல்லுவார் அடிக்கடி. வட சென்னை ரொம்ப வர்ஸ்ட்டு சார் இந்த விஷயத்தில். இங்கேருந்து பல இடங்களுக்கு வந்து சப்ளை ஆகணும். ராயபுரம், இந்த காசிமேடு, இந்த ஏரியாலாம் இதெல்லாம் வந்து அது கார்ட்டல் மாதிரி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கும். ஸோ இதுதான் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து பல இப்போ லிங்க் என்னென்னா, நேற்று நடந்த சம்பவத்தில் அப்போ ஒன்று தெருவில் கடந்திருந்தா தெருவில் கடக்கிற அளவுக்கு கஞ்சா பெருகிருச்சு. அது உண்மையாக இருந்தால், அந்த பையன் சொல்கிறது உண்மையாக இருந்தால், இல்லை அந்த பையன் வந்து வச்சுருந்தானா அவன் சப்ளையரா அந்த வேலையை செய்கிறானா அப்படின்றது ஒரு ஆங்கிள். இல்லை அந்த பையன் வந்து எதற்காக அந்த கஞ்சாவை அந்த பேக்கில் வச்சுருந்தான் அப்படின்னு விசாரணை தேவை. இந்த விசாரணை எல்லாம் இல்லாமல் வந்து அந்த பையனை வந்து ஆளே இல்லாத அளவுக்கு எங்கே வச்சுருக்காங்க, மற்றவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது முடியாத அளவுக்கு, மீடியாக்கள் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க அந்த பையனை. இதுதான் உண்மை. விசாரணைக்கு விசாரணை பண்ணி எந்த கேஸும் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி தெரியல. ஒரு பேசிக் கேஸாவது நான் சிஎஸ்ஆராவது போடணும்ல, எதுவும் போட்ட மாதிரி தெரியல. இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நேற்று நடந்த இந்த சம்பவத்துக்கும் ஜாஃபர் சாதிக் பிடிப்பட்டதுக்கும் லிங்க் இருக்குது. அதுதான் உண்மையாகிடுச்சு. இப்போ தெருவில் வரைக்கும் இருக்குது. இவங்க சர்வதேச அளவில் லிங்க் வச்சுக்கிட்டு இப்போ இவர் வந்து ஃபிலிம் ப்ரொடியூசர்ன்றாரு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் லிங்க் இருந்திருக்கு இவருக்கு. அப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் லிங்க் உள்ளவங்களாம் யாரெல்லாம் அவங்களோட தொடர்பில் இருந்தாரா? ஏன்னா டைரெக்டாக திமுக அப்படின்னு வந்து போச்சு அது மேட்ரு. அந்த விஷயத்தில் எங்களுக்கு அவருக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாது அவர் இந்த பேர்பட்ட ஆளுன்னு. அவர் என்ன வெளிநாட்டு அயல்நாட்டு அணியினோட செயலாளர் என்னமோ அவர் ஜாஃபர் சாதிக். அவர் வந்து பல படங்களுக்கு வந்து பணம் கொடுத்ததா தகவல் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறத பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் வந்து தமிழகம், அதான் அவர் சொல்கிறார் இல்லையா ஸ்டாலின், நாங்கள் வந்து எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இந்தியாவுக்கு. ஏவாவையில் கூட சொன்னார், நாங்கள் இந்தியாவிலே கிடையாது, அது வட இந்தியா, நாங்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்ற ரீதியில் பேசினாங்க. ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் இப்போ வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது நேற்று அந்த பையன் சொன்ன விஷயத்துலேருந்து பிடிப்பட்ட விஷயத்துலேருந்து தெரியுது. ரோட்லேயே கிடக்குது கஞ்சா, அப்படியே அங்கங்கே நீ இருக்கும் போல இருக்குது பாக்கெட்டாக. அந்த அளவுக்கு வந்து கஞ்சா மலிஞ்சு போச்சு. கஞ்சாவனுடைய குமியல்களாக தெருக்கள் மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்றது தான் வந்து விஷயம். இதில் முக்கிய புள்ளி இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. அது யார் என்னன்றது இன்னும் வெளியில் வரல. ஆனால் வந்து லோக்கலாக இருக்கக்கூடிய வியாசர்பாடி, வட சென்னையில் இருக்கக்கூடிய இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள், சில கவுன்சிலர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்றதான் தகவல்கள் வருது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.